ஹாய் கைஸ்! இன்னைக்கு நம்ம நிஃப்டியோடைய எக்ஸிகியூஷன் பார்ப்போம். இன்னைக்கு 2 ட்ரேட்ஸ் பண்ணோம். ஒண்ணு வந்து 1:3 அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து 1:4 கிட்டத்தட்ட 1:5. ஸோ இந்த 2 ட்ரேட்ஸுமே வந்து லோவஸ்ட் ப்ராபபிலிட்டி ட்ரேட். அதனால வெறும் நான் ஒரே ஒரு லாட்ட மட்டும் தான் வச்சு எடுத்தேன். அது ஏன் லோ ப்ராபபிலிட்டி ட்ரேட் அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஏன் நான் என்ட்ரி எடுத்தேன்னு பார்ப்போம். ஸோ ஓகே, நான் என்ட்ரி எடுக்கிறேன்னு சொல்றேன். என்னுடைய என்ட்ரி பாயிண்ட் எப்படி இருக்கு? என்னுடைய டார்கெட் பாயிண்ட் எப்படி இருக்கு? அது எந்த அளவுக்கு நம்ம வந்து ரிஃபைன் பண்ணி எடுத்துருக்கோம், அந்த இடத்துல இப்போ சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ, இந்த பர்ட்டிகுலர் 2 ட்ரேட்ஸ வந்து நம்ம ரொம்ப டீட்டெயில்டா பார்ப்போம். ஸோ, இதிலிருந்து நீங்க மேக்ஸிமம் நெறையா டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன் இந்த ட்ரேட்ஸ் நான் எடுக்கிறேன்? என்னென்ன மாரியான விஷயங்கள் வந்து இதில நுணுக்கமா பார்க்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு கிளியரா நான் சார்ட் வச்சு சொல்றேன். ஐ ஹேவ் ரெக்கார்டட் வீடியோ ஆல்சோ. ஃபர்ஸ்ட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். எக்ஸ்ப்ளைன் பண்ணதுக்கப்புறம், தென் நான் உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோ ஷோ பண்றேன் அட் லாஸ்ட். மந்த்லி போகலாம். ஆஸ் ஐ நோ டார்கெட் வந்து ரொம்ப கிளியரா இருக்கு. ஸோ வந்து இஸ் கோயிங் டூ டேக் ஆல் டைம் ஹை. ஆனா இன்னைக்கு நான் மேக்ஸிமம் பைல இருக்கனா, செல்ல இருக்கனான்றது லோவர் டைம் ஃப்ரேம்ஸ் தான் எனக்கு சொல்லணும். ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ் வைஸ் நான் வந்து புல்லிஷ். இப்போ வீக்லி போவோம். வீக்லியுமே ஸோ இன்னைக்கு தான் புது வீக் ட ஸ்டார்ட் ஆக போது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மண்டே. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு லாஸ்ட்டு டே ஆஃப் மந்த். ஸோ ஒரு மந்த்லி கேண்டலுடைய லாஸ்ட்டு க்ளோஸ் இன்னைக்கு தான். இப்போ டெய்லி போறேன். ஸோ எஸ், ஓகே. எனக்கு சூப்பர்பான ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருந்துச்சு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, டேல இருந்துச்சு. இன்னைக்கு என்னுடைய என்ட்ரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய என்ட்ரி வந்து இந்த 3 கேண்டில் இருக்குல்ல, இந்த 3 கேண்டிலுடைய லோ தான் வந்து என்னுடைய என்ட்ரி பாயிண்ட். இன்கேஸ் பையா இருந்திருந்தா, மார்க்கெட் அந்த இடத்துல ஓப்பன் ஆகியிருந்தா, இதுதான் என்னுடைய செட்டப்பா இருந்திருக்கும். என்னுடைய டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 கேண்டலோட ஹை. இதுதான் வந்து என்னுடைய டார்கெட். ஸோ இது என்னுடைய என்ட்ரி. ஆனா, இது இப்படி தான் நடக்கணும்ன்றது மார்க்கெட்ல கிடையாது. எதுவுமே எதுவுமே வந்து கிடையாது. நம்ப லைவ்ல எப்படி பிரெடிக்ட் பண்றோம்? ஸோ லைவ்ல நம்ம பிரெடிக்ட் பண்ணணும்னா, போத் பை அண்ட் செல் 2த்துக்குமே நம்ம என்ன பாசிபிலிட்டின்றத ஃபைண்ட் பண்ணணும். ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி ஏதோ அத நம்ம எடுக்கணும். எல்லா இடத்துலயும் போயிட்டு நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகே. அப்போ நீங்க எப்படி ப்ரோ ட்ரேட் எடுத்தீங்க? ஓகே. நான் கேண்டில் இன்னைக்கு எங்க ஓப்பன் ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஸோ கேண்டில் ஓப்பன் ஆனதே பார்த்தீங்கன்னா, 25,668 என் டார்கெட்டுக்கு மேல. அப்புறம் நான் போயிட்டு எப்படி பை எடுப்பேன்? சோ சிம்பிள். டார்கெட்டுக்கு மேல ஒரு மார்க்கெட்டு மூவ் ஆகணும்னா, இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல மூவ் ஆகணுன்ற மினிமம் ஸ்டோரி வந்து நம்ப பிரைஸ் ஆக்ஷன வச்சு கண்டுபிடிக்க தெரியணும். அப்படி இல்லைனா ட்ரேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் மேல ஓப்பன் ஆன உடனே, ஐ ஹேவ் டேக்கன் மொத்தமா 3 ட்ரேட் எடுத்தேன். அதில ஒரு ட்ரேட் வந்து நான் க்ளோஸ் பண்ணுறதுக்காட்டியுமே அவன் பிரேக் ஈவன் வந்துட்டான். ஸோ அந்த ட்ரேட நான் இக்னோர் பண்ணிட்டேன். அடுத்து 2 ட்ரேடு ப்ராப்பரான செட்டப்பு. டேக்கு போறேன். கேண்டில் ஓப்பன் ஆனதே நமக்கு இங்க. கேண்டில் ஓப்பன் ஆனதே நமக்கு இது. கரெக்ட்டா? ஸோ நான் அப்புறம் எப்படி பை எடுப்பேன்? ஸோ என்னுடைய டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே மாத்திடுவேன். ஸோ என்னுடைய டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் என்னுடைய டார்கெட். ப்ரோ என்ன ப்ரோ ஃபுல்லா பைல இருக்கு. இப்போ போயிட்டு நீங்க செல் எடுக்கிறீங்களே! இதுதான் சயன்ஸ் பிஹைண்ட் த கேண்டில்ஸ். அத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, ப்ராப்பரா ஈச் அண்ட் எவ்ரி கேண்டில்ஸ் என்ன சொல்ல வருதுன்றத நம்ப செக் பண்ணணும். எல்லா டைம் ஃப்ரேம்ஸுமே அத்துப்படியா இருந்தா தான் நம்ம இந்த மாரி ட்ரேட்ஸ் எடுக்க முடியும். இது அகெயின்ஸ்ட் த ட்ரெண்ட். ஆனா இந்த லோ ப்ராபபிலிட்டி ட்ரேட் நம்ம இதுக்குள்ளார வந்தா தான், இந்த ஃபேர் வேல்யூ கேப் உள்ளார வந்தா தான் நம்மளுடைய பையிங் என்ட்ரி. பட் ஆனா இது ஏன் எடுக்கிறோம்னா, கேண்டில் ஓப்பன் ஆன விதமே வெளியில. தேர் இஸ் லாட் ஆஃப் ரூல்ஸ் பிஹைண்ட் தட் கேண்டில்ஸ். ஓகே. இப்போ இந்த இடத்துல நீங்க எப்படி ப்ரோ என்ட்ரி எடுத்தீங்க? எஸ். ஸோ எனக்கு டார்கெட் தெரிஞ்சு போச்சு. இப்போ நான் ட்ரேட் என்டர் ஆகுறதுக்கு முன்னாடியே என்னுடைய என்ட்ரி தெரியல. ஆனா என்னுடைய டார்கெட் தெரிஞ்சு போச்சு. கேண்டில் மேல ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ட்ரிய ஃபைண்ட் பண்ணணும். ஓகே. என்னுடைய எக்ஸிகியூஷன் எப்பவுமே 1 மினிட்ல இருக்கும். நிஃப்டிய பொறுத்தவரைக்கும்.
ஒரு ட்ரெண்டு சேஞ்ச் ஆக போகுதுன்னா, மினிமம் டைம் ஃப்ரேம் என்னவோ, அந்த டைம் ஃப்ரேம்லயே நம்மளுக்கு தெரிஞ்சிரும். மினிமம் டைம் ஃப்ரேம் என்ன? 1 மினிட். அதில கண்டுபிடிக்க முடியல, தெரியலன்னா ரொம்ப கஷ்டம். 5 மினிட்ஸ்ல நம்ம போய் என்ட்ரி எடுக்கிறோம்னா, நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல மூவ் விட்டுட்டோம் நிஃப்டில. ஓகே ரைட். அது டிபெண்ட்ஸ் அப்பான் நம்ம எந்த டைம் ஃப்ரேம்ல எடுக்கணும், எந்த செட்டப் எடுக்கணுன்றதுக்கு எல்லாமே டைம் ஃப்ரேம்ஸ் தான் முக்கியமானது. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சி ஹியர் ஐ ஹேவ் அ புல்லிஷ் ஃபேர்வெலி கேப். இந்த ஃபேர்வெலி கேப் உடையவே கூடாது. மார்க்கெட் வந்து இங்க இருந்தே போயிருக்கணும். திஸ் இஸ் த ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி நான் பார்க்குறப்போ. ஆனா, எனக்கு இந்த கேண்டில் வந்து எந்த அளவுக்கு உடையறான்னு பாருங்களேன் ஃபுல்லா. ஸோ, அப்பவே நான் தெரிஞ்சு போயிடுச்சு. மார்க்கெட் இஸ் கோயிங் டூ டேக் திஸ் ஃபர்ஸ்ட் லோ. அதான் என்னுடைய டார்கெட். ஓகேவா? 1:3 ஓகேங்களா? இந்த ட்ரேட்ல நான் என்டர் ஆனேன். எப்போ என்டர் ஆனேன்? எப்போ இந்த இத வந்து ஆர்டர் பிளாக்ன்னு சொல்லுவாங்க. இந்த 3 கேண்டில் இருக்குல்ல. விச் மீன்ஸ் இந்த பிளாக் கலர் கேண்டில். இந்த பிளாக் கலர் கேண்டில ஆர்டர் பிளாக்ன்னு சொல்லுவாங்க. இந்த கேண்டில் எப்போ உடையுதோ, அப்போ நம்ம டைரக்ட்டா என்ட்ரி எடுக்கலாம். என் என்ட்ரி அங்க தான் இருந்துச்சு. என்னோட ஸ்டாப் லாஸ் கரெக்ட்டான பொசிஷன்ல இருந்துச்சு. ஹிட் ஆகாது. ஹிட் ஆச்சுன்னா ஒண்ணுமே இல்ல. ட்ரெண்ட் வந்து திருப்பியும் பையிங்ல இருக்கு. நான் குடுத்துட்டு மறுபடியும் வெயிட் பண்ணணும். மறுபடியும் என்னோட செட்டப் வர்றதுக்கு. ஓகே. ஸோ இந்த இடத்துலேருந்து வந்தான். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரே லாட் தான் வச்சு எடுத்தேன். ஆல்மோஸ்ட் நான் வந்து 5800 என்னமோ சம்திங் ப்ராஃபிட் பண்ணேன். இன்னைக்கு லோவஸ்ட் ப்ராபபிலிட்டி ஐ டோன்ட் வாண்ட் டூ டேக் மோர் லாட்ஸ். ஒரே லாட். ஏன்னா மார்க்கெட் வந்து நான் நெனச்ச மாரி நடக்கல. ஸோ மார்க்கெட் டிஃபரெண்ட்டா அப்ரோச் பண்ணுச்சு. அதனால நான் மார்க்கெட் கூட சேர்ந்து போகணும். ஸோ அதனால ஐ டோன்ட் வாண்ட் டூ டேக் சோ மச் ரிஸ்க். ஓகேங்களா? ஸோ 45 அரவுண்ட் ஒரு 5800 தட் இஸ் அ டீசென்ட் அமௌண்ட். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த இடத்துலேருந்து என்ட்ரி எடுத்தேன். மார்க்கெட் கீழ வந்தான். இப்போ அகைன் எனக்கு ஒரு ப்ராப்பரான ஆர்டர் ஃப்ளோவுமே கிரியேட் ஆயிடும். இதுக்கு மேல இவன் வரமாட்டான். ஸோ இவன் அதிகபட்சமா வரக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா இதுதான். குட் வேல்யூ ஏரியான்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து குட் வேல்யூ ஏரியா. எப்பவுமே ஒரு குட் வேல்யூ ஏரியா வந்து மார்க்கெட் ரீச் ஆகணும்னா, இந்த இடத்துல மேல போகணும் உடைச்சிட்டு. ஆனா போகல. ஸோ என்ன ஆயிருக்குன்னா, மார்க்கெட் மறுபடியும் ஹிட் ஆகி மறுபடியும் கீழ இறங்கிருங்க. ஓகேங்களா? ஸோ குட் வேல்யூ ஏரியா வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஆர்டர் பிளாக்ன்னு சொல்லுவாங்க. ஒரு கைண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து ப்ராப்பரா பார்க்கணும்னா, நம்ம பெரிய டைம் ஃப்ரேம்ல போனா இது அப்படியே டோட்டலா ஒரே கேன்சலா இருக்கும். நெறையா இருக்கு சயின்ஸ். ரொம்ப டீட்டெயில்டா சொல்லாம ஓவர்வியூவா சொல்லணும்னா, திஸ் இஸ் த ஏரியா ஐ வாஸ் வெயிட்டிங். இந்த ஏரியாவுக்கு மேல வந்துச்சுன்னா, நான் வந்து என்னுடைய பிரேக் ஈவன வந்து இந்த இடத்துல வச்சுக்கலாம். என்னுடைய என்ட்ரி எடுத்த இடத்துல வச்சுக்கலாம். ஏன்னா மார்க்கெட் ஆப்வியஸ்லி மேல வந்துருவான். சப்போஸ் அவன் இந்த இடத்துல இருந்து கீழ போறான்னா, என்னுடைய பிரேக் ஈவன் வந்து இந்த இடத்துல வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இதுதான் என்னுடைய பிளான். ஸோ அதே மாரி இந்த இடத்துல வந்தான். ஹியூஜ் ரிஜெக்ஷன். அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு ப்ராப்பரான ஆர்டர் ஃப்ளோவுமே கிரியேட் ஆனான். திஸ் இஸ் அப்சல்யூட்லி சூப்பரா இருந்துச்சு. இந்த இடத்துல எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. நைஸா மூவ் ஆனான். ஸோ என்னுடைய டார்கெட் ஹிட். டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறம் இந்த ட்ரேட் நான் ஹோல்ட் பண்ணல. ஏன்னா, இட்ஸ் லோ ரிஸ்க் அண்ட் லோ ப்ராபபிலிட்டி. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டூ வேஸ்ட் மை ப்ராஃபிட்ஸ். ப்ராஃபிட் பண்ணதே ஒரு லாட் தான். உங்களுக்கே தெரியும். மார்க்கெட் ஒண்ணும் ரொம்ப பாயிண்ட்லாம் மூவ் ஆகல. 40 பாயிண்ட் தான் மூவ் ஆயிருக்கான். வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல திருப்பி வருவான். ஸோ அதனால பெட்டர் டூ டேக் ப்ராஃபிட்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? ஓகே. அதுக்கு அவன் அவன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கீழ வந்துட்டான். இது இந்த இடத்துல இருந்துச்சு. ஆனா அவன் அந்த இடத்துக்கு வரமாட்டான். அதுக்குமே ஒரு லாஜிக் இருக்கு. இது வந்து பிரேக் அவேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ பிரேக் அவேனா ஒண்ணுமே கிடையாது. பிரேக் அவேனா இந்த கேண்டில் இந்த 2nd கேண்டிலுடைய பாடி இருக்குல்ல, இந்த இடத்துல இருந்தே மார்க்கெட் மேல போயிடுவான். திஸ் இஸ் பிரேக் அவே. எனக்கு இந்த பேட்டர்ன் பார்க்குறப்பவே கிளியரா இருந்துச்சு. இட்ஸ் அ பிரேக் அவே. நான் வந்து இதுவரைக்கும் வெயிட் பண்ண மாட்டேன். இங்க இருந்தே பை பண்ணுவேன். ஓகே. அத தான் நம்ம இங்கேயுமே பண்ணியிருக்கோம். ஓகே 1 மினிட். எஸ். ஸோ பாருங்க நான் ஒரு லைன் வரைஞ்சேன்ல, அதுதான் இந்த லைன். இந்த லைன் அதுதான். ஓகேங்களா? நான் இன்னும் கொஞ்சம் டார்க்கா போடுறேன். இதுதான் அந்த லைனு. இந்த லைனுக்கு மார்க்கெட்டு வந்துருச்சு. மார்க்கெட் வந்ததுக்கப்புறம், இங்க லிக்விடிட்டிய ஸ்வீப் பண்றானா? இல்ல வந்து ரன் பண்றானான்னு பார்க்கணும். மார்க்கெட் கீழ வந்திருக்கான். திருப்பி மேல போயிருக்கான். இவன் மேல போனாலே இவனுடைய நெக்ஸ்ட் டார்கெட்டே வந்து இதுதான். அவனோட நெக்ஸ்ட் டார்கெட்டே வந்து இதுதான். ஓகேங்களா? ஏன்னா,
இது இட்ஸ் பியூர்லி லிக்விடிட்டி கான்செப்ட். லிக்விடிட்டி கான்செப்ட்னா கீழ லிக்விடிட்டி எடுத்தான்னா மேல தான் போவான். அவனுக்கு வேற எங்கேயுமே போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ஸோ இந்த இடத்துலேருந்து எடுத்துட்டான். நீங்க எங்க ப்ரோ என்டர் ஆனீங்க? அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வரல. ஏன்னா சி ஸ்டில் 10 10 1 டே ஃபேர் வேல்யூ கேப் கீழ இருக்கு. இங்க போயிட்டு நான் வந்து இங்கருந்தே பை எடுக்கிறது தட் இஸ் நாட் குட். கன்ஃபர்மேஷனா குடுத்துச்சுன்னா எடுக்கலாம். ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு ப்ராப்பரான ஒரு லெக் ஃபார்ம் ஆச்சு. ஸோ என்னுடைய திங்கிங் என்னவா இருந்துச்சுன்னா, இந்த லெக் உடையக்கூடாது. இது ப்ராப்பரான லெக்கா இருந்தா தான் புல்லிஷ் ஆர்டர் ஃப்ளோ கன்டின்யூ ஆகும். ஸோ எஸ் அகைன் என்ன ஆச்சு? எனக்கு இத இந்த எஸ்டிஎல் வந்து எப்போ உடைக்கிறானோ, அப்பவே வந்து என்னுடைய ப்ராப்பரான என்ட்ரி இருக்கும். ஏன்னா இத உடைச்சாலே அவனுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் இது. இவன் இது ஒண்ணு உடைச்சிட்டாலே யூ வில் கோயிங் டூ பிரேக் ஆல் த திங். இதுக்கு பேர் வந்து டாமினோஸ் எஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். ஸோ ஐ ஹேவ் டேக்கன் என்ட்ரி அரவுண்ட் இந்த இடத்துல. இது எப்போ உடையுதோ அந்த இடத்துல எடுக்கலாம்னு எடுத்தேன். ஸோ என்னோட ஸ்டாப் லாஸ் இங்கேயே வைக்கலாம். பட் நான் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் குடுத்தேன். ஏன்னா நிஃப்டி டக்கு டக்குன்னு போவான். ஓகே. இந்த இடத்துலேருந்து அதே மாரி எனக்கு ப்ராப்பரான ஆர்டர் ஃப்ளோஸ் கிரியேட் ஆயிட்டே வந்தான். நல்ல ஆர்டர் ஃப்ளோஸ் இதெல்லாம். சூப்பரான ஆர்டர் ஃப்ளோஸ் கிரியேட் ஆயிட்டே வந்தான். அன்டில் இங்க வந்து இதுவரைக்கும் வந்தான். இங்க எனக்கு ஆர்டர் ஃப்ளோ கிரியேட் ஆகல. அப்பவே நினச்சுட்டேன், இவன் வந்து பிரேக் பண்ண போறான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேண்டில்ல எனக்கு வந்து ஆர்டர் ஃப்ளோ கிரியேட் ஆகல. கரெக்ட்டா இங்க வந்து என்ன பண்ணியிருக்கான், லிக்விடிட்டிய ஸ்வீப் பண்ணியிருக்கான். ரன் பண்ணல. ரன்னிங்னா என்ன? ரன்னிங்னா மார்க்கெட் இதுக்கு மேல இப்படி வந்துட்டு, இங்கருந்து இப்படி போயிடுவான். இதான் ரன்னிங். ஸ்வீப்பிங்னா என்ன? ஸ்வீப்பிங்னா இதுவரைக்கும் வந்துட்டு, இப்படி வந்துட்டு இப்படி போயிடுவான். இதான் ஸ்வீப்பிங். ஸோ இங்க என்ன நடந்திருக்கு? ஸ்வீப்பிங் நடந்திருக்கு. ஸோ மார்க்கெட் எப்ப எனக்கு இந்த ப்ராப்பரான இடத்த உடைக்குதோ, ஐ வில் குளோஸ் மை ட்ரேட். ஸோ அதேமாரி இந்த இந்த ட்ரேடையும் நான் க்ளோஸ் பண்ணேன். ஸோ இந்த ட்ரேட்ல வந்து நான் ப்ராஃபிட் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 5800 நினைக்கிறேன். ஸோ திஸ் வாஸ் த 2 ட்ரேட் ஐ ஹேவ் டேக்கன் வித் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மென்ட் ஒன்லி 1 லாட் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் வெரி லோ ப்ராபபிலிட்டி. ஓகே. இப்போ நம்ம ரெக்கார்டட் வீடியோவுக்கு போயிடலாம். எஸ். நான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்டா காட்டுறேன். கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். இங்க பாருங்க, அரவுண்ட் மார்க்கெட்டு டைம் கீழ பாருங்க. 9:13 9:13க்கு மார்க்கெட் எங்கேருந்து எங்கே வரும்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ப்ரீ ஓப்பனிங்கே வந்து அவன் 25,661ல குடுத்துட்டான். தென் ஐ வில் நாட் வெயிட் ஃபார் பை. ஐ வில் வெயிட் ஃபார் செல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்றேன். பார்த்தீங்களா? பார்த்தீங்களா நான் எங்க வரைஞ்சிருக்கேன்னு. இந்த ட்ரேட் தான் நான் எடுத்தேன். பட் ஆனா பிரேக்கிங்ல மூவ்மெண்ட். மார்க்கெட் சடன் அப் அண்ட் டவுன் இருந்ததுனால ப்ராஃபிட் வந்துச்சு. நான் க்ளோஸ் பண்ணுறதுக்காட்டியும் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு. என்ன க்ளோஸ் பண்ணிட்டான் பிரேக் ஈவன்ல. ஓகேங்களா? சரி ஓகே. என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்றேன். இன்னும் ஆல்மோஸ்ட் 4 ஹவர்ஸ் வீடியோ ரெக்கார்டட் வீடியோ இது. எஸ் பார்த்தீங்களா? கேண்டில் எங்கேருந்து எங்கே இறங்குறாங்க கரெக்ட்டா. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகல. அந்த இடத்துல இருந்து இறங்கியிருக்கும். இந்த ட்ரேட் நான் எடுத்தேன். ஆனா இந்த மாரி ட்ரேட்லாம் எடுக்காதீங்க. இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப அதிகமா தெரிஞ்சிருக்கணும். கேண்டில்ஸோட சயின்ஸ் பிஹைண்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து என்ட்ரி பார்ப்போம். என்ட்ரி இந்த இடத்துல எப்படி ப்ரோ என்ட்ரி எடுத்தீங்க? ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த என்ட்ரி எடுத்திருப்போம். அது வந்து பிரேக் ஈவன்ல க்ளோஸ் பண்ணிட்டோம். ஏன்னா அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டான மூவ். அது வந்து என்னால ப்ராஃபிட்டே புக் பண்ணுறதுக்காட்டியும் மேல வரான். நான் என்ன பண்ண முடியும்? சரி ஓகே ரைட். அடுத்து நான் இப்போ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்றேன். பாருங்க. என்னுடைய என்ட்ரி எங்க இருந்துச்சுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். எஸ். நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல தான் இந்த ஃபேர் வேல்யூ ஏரியா. 1 மினிட் உடைய ஆர்டர் ஃப்ளோ வந்து இங்க தான் ப்ரோக் ஆகுது. ஸோ ப்ரோக் ஆகுறப்பவே ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அவனுக்கு இங்க தான் என்ட்ரி இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த பிளேஸ்ல தான் நான் என்ட்ரியும் ஆனேன். கரெக்ட்டா அந்த ஆர்டர் பிளாக். இந்த கேண்டில் சொன்னேன்ல முன்னாடி ஆர்டர் பிளாக் இந்த இடத்துல உடையறப்பவே என்னுடைய என்ட்ரி. ஆக்சுவலா அங்க தான் என்ட்ரி. என்னுடைய ஸ்டாப் லாஸ், கிளியர் ஸ்டாப் லாஸ். நான் இத வந்து ப்ளே பண்றேன். பாருங்க எப்படி இது எக்ஸிக்யூட் ஆச்சுன்னு சொல்லிட்டு.
எப்பவுமே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ற கான்செப்ட்ஸ் வந்து விஷயம் கிடையாது. அது என்ன கான்செப்ட்ஸ் வேணா இருக்கலாம். ஆனா நம்ம எந்த அளவுக்கு அத புரிஞ்சுக்கிட்டு, எந்த அளவுக்கு டீப்பா அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, அந்த கான்செப்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அத ப்ராசஸ் பண்றோமோ, அதில தான் வந்து நம்மளால அந்த ப்ராசஸ கரெக்ட்டா கம்ப்ளீட் பண்ணி அதோடைய ரிசல்ட்ஸ் வந்து பார்க்க முடியும். பாருங்க, நம்மளுக்கு இந்த ட்ரேட்ல வந்து ஃபர்ஸ்ட்டு ட்ரேட் 1:3ல வந்து நமக்கு டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. அடுத்து இன்னொரு என்ட்ரி எடுத்தேன். அதையுமே உங்களுக்கு நான் ரொம்ப ஃபாஸ்ட் ஃப்ளோ ஓட்டி கரெக்ட்டா வச்சு காட்டுறேன். ஏன்னா, இட்ஸ் அரவுண்ட் 4 ஹவர்ஸ் ரெக்கார்ட் பண்ண வீடியோ. எஸ். 4த் வைக்கிறேன் பாருங்க. செகண்ட் என்ட்ரி 1:5 ஆக்சுவலா இது. இது எப்படின்னா, எஸ்டிஎல்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆன உடனே ஆக்சுவலா நம்மளுக்கு கிளியரா தெரிஞ்சிடும். டார்கெட் வந்து அவன் இத ஸ்வீப் பண்ணிட்டான்னா, அவனோட நெக்ஸ்ட் டார்கெட் அதுதான். டார்கெட் தெரிஞ்சு போச்சு. என்ட்ரி இப்ப தெரியணும். என்ட்ரி வந்து என்ன? இத பிரேக் பண்ணனா பிரேக் ஆகுற இடத்துல என்ட்ரி. இது பிரேக் அவுட்டா? அப்படிலாம் கிடையாது. இந்த பிரேக் அவுட்டு, இந்த ஃபிபோனாசி, அதுக்கப்புறம் வந்து இந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர்ஸு, சார்ட் பேட்டர்ன்ஸு இதெல்லாம் வச்சு நான் ட்ரேட் பண்ணவே மாட்டேன். இட்ஸ் ஒன்லி பியூர் கான்செப்ட்ஸ் விச் இஸ் பிஹைண்ட் தி கேண்டில்ஸ். இத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? இல்ல இத நீங்க ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க எந்த மார்க்கெட்ல வேணாலும் ஈஸியா நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஒரு ட்ரேட் எடுத்தா. இத ஹோல்ட் பண்ணலாமா? பிரேக் ஈவன்ல க்ளோஸ் பண்ணலாமா? டார்கெட் போவானா? மாட்டானான்ற விஷயங்கள் எல்லாமே முன்னாடியே தெரிஞ்சிரும். கிளியரா. ஓகே. இந்த ட்ரேட் பார்ப்போம். ஸோ, எனக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃப்ளோ கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் அவன் உடைய மாட்டான். பார்ப்போம் அவனோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு. 11:26க்கு இந்த ட்ரேட் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணது ஆல்மோஸ்ட் 11:24 நெனைக்கிறேன். வந்து ஓடுது. பார்ப்போம். ஸோ, செகண்ட் ஆர்டர் ஃப்ளோவுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டான். ஒன்ஸ் யூ கிரியேட்டட் 2 ஆர்டர் ஃப்ளோ, த டார்கெட் வில் பி யுவர் அப்சைட் லிக்விடிட்டி. ஷூர். ஏன் ஷூர்ன்னா, தட் இஸ் த சயன்ஸ் பிஹைண்ட் த கேண்டல்ஸ். இத வந்து நம்ம ஒரு இடத்துல பார்க்க மாட்டோம். இதுதான் நடக்கும். ஏன்னா, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க? பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல்ஸ், பெரிய பெரிய ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து எப்படி மூவ் பண்ணுவாங்கன்ற மார்க்கெட்டோடைய அல்காரிதம் ஒண்ணு இருக்கு. அதுக்கேத்த மாரி தான் மூவ் பண்ண முடியும். சப்போஸ் அந்த அல்காரிதம் அவங்களால மூவ் பண்ண முடியலன்னா, அது முன்னாடியே நம்மளுக்கு தெரிஞ்சிரும். ஓகேங்களா? இப்போ நான் வாங்க ரெடியா இருக்கேன். அதனால தான் நாம வாங்குறோம். நான் வாங்க ரெடியா இல்லன்னா, அதே மாதிரி தான். இப்போ இன்ஸ்டிடியூஷனல் வாங்க ரெடியா இருக்கிறதுனால மார்க்கெட் மூவ் ஆகுது. அதனால நம்ம கூட சேர்ந்து போகணும். இன்ஸ்டிடியூஷனல் வாங்க ரெடியாவே இல்லன்னா என்ன பண்ண முடியும்? அப்போ மூவ் ஆகாது மார்க்கெட். சைட்வேல தான் இருக்கும். ஏன்னா, தே ஆர் நாட் இன்ட்ரஸ்டட் டூ பை, தே ஆர் நாட் இன்ட்ரஸ்டட் டூ செல். அப்ப கன்சாலிடேஷன் மார்க்கெட்ன்னு சொல்லிடுறோம். ஏன்னா, கன்சாலிடேஷன் சும்மா நடக்காது. ஒரே டைம் ஃப்ரேம்ல 2 சைட்ஸ்ல வந்து ஃபேர் வேல்யூ கேப் இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் கன்சாலிடேஷன் நடக்கும். ஏன்னா, ஒரு 4 ஹவர்ல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. அது பைல. அதே 4 ஹவர் செல்லுல இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல வந்து மூவ்மெண்ட் இருக்காது. ஏன்னா, இந்த ஃபேர் வேல்யூ கேப்ப ஆக்டிவேட் ஆகாது. இந்த ஃபேர் வேல்யூ கேப்ப ஆக்டிவேட் ஆகி போக முடியாது. 2 சைடும் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இருப்பாங்க. ஸோ, லெட்ஸ் சி இந்த ட்ரேட் எப்படி எண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். இதுக்கு ப்ராப்பரா நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிய விட நம்ம மைண்ட் செட் ரொம்ப முக்கியமா இருக்கும். ட்ரேடிங்கில பொறுத்தவரைக்கும். அது பிராக்டிஸ் ஆக கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ, வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ப்ராஃபிட் ஹிட்டு. ஸோ, சிம்பிளா சொல்லணும்னா, டோன்ட் டேக் எனி டெமோ ட்ரேட்ஸ், எனி பேப்பர் ட்ரேட்ஸ். ஓகேங்களா? மினிமம் அமௌண்ட். மினிமம் ஒரு ரூ. 1000 இருக்கட்டும், ரூ. 2000 இருக்கட்டும். லாஸ் ஆனா பரவால்ல. லாஸ் ஆகாமலாம் கத்துக்க முடியாது. கார் மட்டும் இடிக்காம கத்துக்கிட்டீங்க. இல்ல சைக்கிள் வந்து கீழ விழாம இருந்து ஓட்டிட்டீங்க. இல்ல வண்டி கூட அப்படிதான் இடிக்காம கத்துக்கிட்டீங்க. ஸோ எவ்ரிதிங் கம்ஸ் ஃப்ரம் யுவர் ஃபெயிலியர்ஸ். அந்த ஃபெயிலியர் வந்து நம்ம ஆகுறப்போ தான் ஓகே. 4த் கியர் உடனே போட்டு போகக்கூடாது. வண்டி ஆன் பண்ண உடனே போகாது. இன்ஜின் ஆஃப் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் கியர் போடணும். அடுத்து செகண்ட் கியர் போடணும். இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து நீங்க வண்டி ஓட்ட கத்துக்க கத்துக்க தான் பழகும். உடனே எல்லாரும் எடுத்தோனே பெரிய பெரிய ஆளெல்லாம் ஆளலாம் ஆக முடியாது. ஆகலாம். ஆனா இட் டேக்ஸ் டைம். கரெக்ட்டுங்களா? அதே தான் ட்ரேடிங்லயுமே வந்து பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமைனா ட்ரேட் எடுக்கிறதுக்கு பொறுமை கிடையாது. நான் சொல்றது என்ன எதுக்காக சொல்ல வரேன்னா, படிச்சு, அத புரிஞ்சு, அத ப்ராசஸ் பண்ணி, அத இம்ப்ளிமெண்ட் பண்ணி, அத மானிட்டர் பண்ணி, ஒரு ப்ராசஸா ஒரு ட்ரேடிங் பிளானா அத கன்வெர்ட் பண்ணி, அத வந்து ஒரு மந்த்ஸ் ஆஃப் வந்து பிராக்டிஸ் பண்றப்ப தான் உங்களுக்கு வந்து அது வந்து ஈஸியா இருக்கும். அதுல இருக்க
ப்ராபபிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு புரிய வரும். மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி ஒன் சைடா இல்லை பார்ஷியலா இன்றைக்கி வந்து கன்சாலிடேஷன்ன்ற விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு அப்போ தான் நுணுக்கங்கள் புரிய வரும். ஸோ ஆல்வேஸ் ட்ரை டு லேர்ன் வித் லைவ் மார்க்கெட்ஸ். அதான் ரொம்ப முக்கியம். யார் வேணாலும் முடிஞ்சு போன சார்ட்டை வச்சு எடுத்துகிட்டு போகலாம். பட் ஆனால் லைவில் நடக்கிற சார்ட்ஸ் வச்சு எடுக்கணுன்றதும் சரி, இல்லை லைவில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறதும் சரி, இது ரொம்ப பெரிய விஷயம். இப்போ நீங்கள் என்னுடைய குரூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த ட்ரேட் வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடியே போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னா எப்போவுமே நான் அப்படி தான் போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து நான் நல்லா பண்ணுறேன்னு காட்டிக்கிறதுக்காக கிடையாது. ஸோ இதுதான் நடக்குது. ஸோ என்னால் பண்ண முடியுன்றப்போ ஒய் யூ கைஸ் ஆர் சஃபரிங்? எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் படிச்சுட்டு வந்திருக்கீங்க. பட் ஆனால் ஏன் மணி சம்பாதிக்க முடியல மற்ற ஜாபில் அப்படின்றப்போ நம்ம வந்து அந்த ஜாபுக்கு நம்ம வந்து கடுமையாக இல்லை. ஓகேங்களா? எந்த ஜாப் வேணாலும் ஒர்க் பண்ணுங்க. ஆனால் அதில் ரொம்ப கடுமையாக இருந்தால் தான் உங்கள் ரிசல்ட் பார்க்க முடியும். அதே மாதிரி தான் ட்ரேடிங்கும். ட்ரேடிங் நீட்ஸ் மோர் அண்ட் ப்ராக்டிஸ். ஒன்ஸ் ப்ராக்டிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா யூ கேன் அச்சீவ் எவ்ரிதிங் யூ வாண்ட். எல்லாமே ஃப்ரீடமாக கிடைக்கும். எல்லாமே கைக்கிட்ட இருக்கும். ஈஸியாக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். எங்கே வேணாலும் போகலாம். டேக் யூர் ஹோம் டைம். ஃப்ரீடமாக இருப்பீங்க. சாட்டர்டே சண்டேஸ் ஒர்க் இல்லை. ரொம்ப ப்ரெஷர்டாக இருக்காது. ஆனால் ட்ரேடிங் இஸ் டிஃப்ரெண்ட். நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஜாப் ஆஸ் ட்ரேடிங். அதை பார்த்தீங்கன்னா புரியும். ட்ரேடிங் இஸ் டிஃப்ரெண்ட். ட்ரேடிங் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். அது வந்து உங்களுடைய லைஃப்பில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கெரியர். அதுக்கு கற்றுக்கணுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு மாறணும். யூ ஹேவ் டு பி மோர் டிசிப்ளின் ஃபஸ்ட்டு. ஓகே. ரொம்ப அதிகமாக பேச வரோம்ல, அவுட் ஆஃப் த கான்செப்ட்ஸு. ஸோ திஸ் இஸ் த 2 ட்ரேட் ஐ ஹேவ் டேக்கன் 1:3 அண்ட் 1:5 ஆர்ஆர் உள்ள நிஃப்டி ட்ரேட்ஸ் நீங்கள் எடுத்திருக்கேன். இட்ஸ் அரௌண்ட் 5,800 சம்திங் ஐ மேட் அ ப்ராஃபிட். ஏன் ப்ரோ இவ்வளோ தான் ப்ராஃபிட்னீங்களா? எஸ், பிகாஸ் இட்ஸ் அ லோ ப்ராபபிலிட்டி. ஐ டோன்ட் வாண்ட் டு ரிஸ்க் மை ஹோல் மனி. ஸோ ஐ ஜஸ்ட் ஸ்பெண்ட் ஒன்லி 1 லாட். தட் இஸ் ஆல்சோ ஃபார் த நேம் சேக் ஆஃப் டேக்கிங் த ட்ரேட். ஒரு ட்ரேட் எடுக்கணுன்றதுக்காக ஐ ஜஸ்ட் யூஸ்டு 1 லாட். மேலே ஒரு 40 பாயிண்ட்ஸ், கீழே ஒரு 40 பாயிண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் 80 பாயிண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் 6,000 5,800 ட்ரை. ஸோ ஆல்மோஸ்ட். ஸோ நம்ம இன்னொரு ட்ரேடில் நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். பாய்.